மக்களே, திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற சூப்பரான ரெசிபி என்னன்னா கிராமத்து மீன் குழம்பு. ஸோ இந்த கிராமத்து மீன் குழம்பு செய்ய போறதுக்காக நான் ஒரு 5 ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வச்சு நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள வாங்க. இன்னைக்கு நாம சமைக்க போற கிராமத்து மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். அப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை இவ்வளவும் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். இதோட நம்மளுடைய ஃபிஷ்ஷை ரெடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு சூப்பரான ஃபிஷ் கறி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் எடுத்து போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருங்க வெங்காயம், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சு. டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அளவு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகாய் பொடி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே போதும். இப்போ நாம புளி தண்ணிய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சு நல்ல ஒரு 1/2 hour கொதிக்க விட்டுடலாம். 1/2 hour ஆயிடுச்சு. வாங்க எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய குழம்பு நல்லா சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு மக்களே. நம்மளுடைய சுண்ட கொதியும் வந்துருச்சு. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த மீனை 1 by 1 எடுத்து போட்டுக்கலாம். சோ பாருங்க. சோ இந்த 5 மீனையும் நான் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அண்ட் மூடி வச்சிடலாம்.
ஸோ மக்களே, இப்போ நம்மளுடைய ஃபிஷ் கறி எடுத்து ஒரு பிளேட்ல ரைஸோட எடுத்து போட்டிருக்கோம். இது உங்களுக்கு பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.